அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த மெடிக்கல் நீட் யூஜி 2024 ரிசல்ட் வந்தாச்சு. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் கவர்மெண்ட் காலேஜுக்கு இங்கே கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ப்ளஸ் இந்த சீட் ஒரு முக்கியமான அண்ட் ஷாக்கிங்கான நியூஸு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. 650 மார்க் எடுத்திருந்தால் கூட கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெரி ஷாக்கிங் நியூஸு. அது ஏன் அப்படி சொன்னார், என்ன ரீசன் இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ எனக்கு இந்த மாதிரி தகவலால் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணுங்க ஆன் பண்ணி வைங்க, அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் தேர்வு மதிப்பெண்களில் குளறுபடி, நீட் மார்க்கில் வந்து குளறுபடி இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காரு. 650 எடுத்தாலும் அரசு கல்லூரி கிடைக்காது, கவர்மெண்ட் காலேஜுக்கு 650 மார்க் எடுத்திருந்தால் கூட கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? ஏதோ குளறுபடியில் நடந்திருக்கு. யார் அவர்? அமைச்சர் சுப்பிரமணியன், நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு ஹெல்த் மினிஸ்டர். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கிறேன் நீங்களே படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு மெசேஜ் மட்டும் ஜஸ்ட்டு கன்வே பண்ணுறேன். நீட் தேர்வு எழுதிய 23.33 லட்சம் பேரில் எத்தனை பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறாமல் இருப்பது நியாயமல்ல. கருணை மதிப்பெண் அதாவது கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம். அது எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சரியாக தெரியல. அப்படிங்கிறது தான் முக்கியமான இதில் டாப்பிக்கு. அப்புறம் நீட் தேர்வுக்கான மொத்த வினாக்கள் 180. ஒவ்வொரு சரியான வினாக்களுக்கு 4 மதிப்பெண் வழங்கப்படும். தவறான பதில்களுக்கு 5 மதிப்பெண் குறைக்கப்படும். இதன்படி 720 மதிப்பெண் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வெளியாகியுள்ள தேர்வு பட்டியலில் 718 மற்றும் 719 மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளன. ஒரு கேள்விக்கு பதிலளிக்காமல் இருந்தால் 716 மதிப்பெண் வழங்கி இருக்க வேண்டும். தவறாக பதிலளித்திருந்தால் 715 மதிப்பெண் வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் 718, 19 எவ்வாறு வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. யோசிக்க வேண்டிய விஷயம். இது சம்மந்தமாக சில பேர் வந்து கேஸ் கூட போட்டிருக்காங்க கோர்ட்டில். ஸோ அது எப்படி நடக்கும் கேஸ்? அதனால் நீட் வந்து எக்ஸாம் நடத்துவாங்களா இல்லை இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சந்தேகத்தை கேள்விக்குறியில் இருக்குது. இதை பார்த்தீங்க, இந்த நியூஸை முழுசாக படித்து பாருங்கள், தெரியும். மொத்தத்தில் 67 பேர் இந்த தடவை டாப்பர்ஸ் வந்திருக்காங்க. 720க்கு 720, 67 பேர். ஓகேங்களா? அப்போ இவர் கேட்டிருக்க கேள்வி கரெக்ட் தானே? சந்தேகம் என்ன கேட்டிருக்காரு? அந்த மார்க்கு 5 மார்க்கு குறைக்கணும் தவறான மதிப்பெண் அப்படின்னு சொல்லி, சரியான மதிப்பெண் 4ன்னு சொன்னால் ஏன் இதெல்லாம் போடலை? அப்போ 18, 19 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான பதில். பாருங்கள், இதை பற்றின உங்கள் கருத்துக்கள்லாம் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். நிச்சயம் ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணலாம். இது சம்மந்தமாக நம்ம நியூஸ் பேப்பர்லேயே அடுத்த நியூஸ் என்ன வருது, அந்த கேஸ் மேட்டரில் என்ன ஆகும், அடுத்து கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், யூஜி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அதுக்கடுத்து ஸ்டேட் கோட்டாவுக்கு எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நடக்க போகுது, இந்த மாதிரி மொத்த மெடிக்கல் அட்மிஷன் விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருந்தா தான் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.